பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கு வேற கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். பாவத்தை குறித்து தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பகுதி, why do people commit sin? ஏன் ஜனங்கள் கிறிஸ்டியன்ஸ் பாவம் செய்கிறாங்க? என்ன ரீசன்? You and I clearly know there is no one reason, there's many reasons. கணக்கு காரணங்கள் இருக்குது. அதில் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பிரதானமான ரீசன்ஸை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது, நாங்கள் எங்களோட சரீரத்தில் நல்லது செய்யணுமன்ற எண்ணம் எங்களுக்குள்ள இல்லை. எஸ்பெஷலி நாங்கள் கிறிஸ்டியனாக வர முன்னம் நல்லது செய்யணும், நல்லதை எங்களோட சரீரம் சிந்திக்காது. அப்படியே சிந்தித்தாலும் அது ஒரு சுயநலமான ஒரு நிலைமைக்காண்டி தான் அதை சிந்திக்குமே ஒழிய 100% ஒரு நன்மையான விஷயம் எங்களோட வாழ்க்கையில் வரணும்னு எங்களோட சரீரம் சிந்திக்காது. இயேசுக்கு சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளது, சரீரம் பலவீனம் உள்ளது. அப்போ எங்களுடைய சரீரம் வீக்காக இருக்குது. இப்போ இந்த வீக்கான சரீரத்தில் நீங்கள் சின் ஃப்ரீயாக இந்த உலகத்தில் வாழையில 100% ஃப்ரீயாக வாழையில வி ஆர் கெட்டிங் தேர். நாங்கள் அந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறோம், ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த மீனிங் நாங்கள் இன்னும் போயில்லை, இன்னும் அந்த நிலைமைக்கு அடையலை. நாங்கள் அதுக்காண்டி நாங்கள் பாவத்தையே செய்து கொண்டு வாழையில. நாங்கள் செய்த பாவத்தை விட்டுட்டு நாங்கள் கர்த்தருக்கு நேராக இயேசு கிறிஸ்துவுக்கு க்ளோஸாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைமை. ஸோ முதலாவது நாங்கள் பார்ப்போம் ரோமன்ஸ் சாப்டர் 7 verse 18. ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் ரோமன்ஸ் 7:18, ஏனெனில் என்னில், அதாவது என் மனித இயல்பில் நன்மை குடிகொண்டிருக்கவில்லை என்பது எனக்கு தெரியும். we all know that. எங்கள் எல்லாருக்கும் தெரியும். நன்மையானதை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் என்னில் இருந்தும் அதனை நிறைவேற்றும் தன்மை என்னில் இல்லை. எத்தனை நேரம் நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க, நான் காலம் எழுப்பி 4 மணிக்கு எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஜபிக்கணும், நான் ஜபிக்கணும், ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் எத்தனை நேரம் யோசிச்சிருக்கிறீங்க? அது உங்களோட ஸ்பிரிட்டில் யூ டேக்கிங் அ டிசிஷன் இன் யுவர் ஸ்பிரிட். தட் இஸ் ஓகே, தட் இஸ் half ஓகே, 50% ஓகே. இப்போ என்ன பிரச்சனைண்டா, தட் இஸ் நாட் இனஃப். அது மாத்திரம் காணாது. உங்களோட ஆவியில் எடுக்கிற டிசிஷனை நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட ஃபிசிக்கல் பீயிங்குள்ளால் நீங்கள் அதை செயல்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு, நான் இன்றைக்கு சர்ச்சுக்கு போகணும், யூ டிசைடிங். வாட் இஸ் தட் மீன்? நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவனுக்கு ஒரு சர்ச், அவனுக்கு ஒரு நோ, யூ ஹாவ் டு மூவ் யுவர் ஆர்ம், யூ ஹாவ் டு மூவ் யுவர் லெக், யூ ஹாவ் டு கெட் அப், யூ ஹாவ் டு start walking towards that direction. So what are you doing? You're taking a decision in your spirit, in your heart, and then applying, and you give a command. In a way, you're giving a command to your body and say, look, I want to do this. அப்போ சரீரம் வீக்காக இருக்கிறதுனால எங்களுடைய ஆவியில் நாங்கள் எந்த நேரம் யார்கிட்ட எந்த ஒரு கிறிஸ்தவன்ட்ட கேட்டாலும் காலமழமை ஜெபிக்கிறது நல்லதாக கூடாண்டா எல்லாருக்கும் சொல்லுவாங்க நல்லது. Do you want to pray என்று சொன்னால் எல்லாரும் yes, I want to pray. But the problem is your body is weak. அதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்போ நன்மை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் என்னில் இருந்தும், அந்த எண்ணில் இருந்தும்ன்றது என்னுடைய ஆவியில் இருந்தும் அதனை நிறைவேற்றும் தன்மை என்னில் இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்டா, அதை நாங்கள் இப்போ சரீரத்துக்குள்ளால தான் செய்யணும், ஆவியில் செய்யல. நான் செய்ய விரும்புகின்ற நன்மையானதை செய்யாமல், verse 19 19ஆம் வசனம், செய்ய விரும்பாத தீமையானதை செய்து வருகின்றேன். இப்போ இதை வாய்ச்ச உடனே எல்லாரும் நினைக்கிறது பவுல் பாவத்தில் விழுந்தாண்டு. நிறைய ப்ரீச்சர்ஸ் மேலே ப்ரீச் பண்ணுறான், பவுல் பாவம் செய்யிட்டான், அதெல்லாம் இப்படி சொல்கிறார், அவர் பாவத்தில் வாழ்ந்துருக்காங்க. நோ, he is talking about the thinking. தண்ட திங்கிங்கை குறித்து சொல்கிறார். சிந்தனையில் பாவம் செய்யாத ஆக்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. apart from Jesus Christ, மிச்சம் எல்லாருமே தோட்ஸில், நீங்கள் சரீரத்தில் பாவம் செய்யாமல் உங்களை கண்ட்ரோல் பண்ணாலும் தோட்ஸில் நீங்கள் கட்டாயம் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ ஆர் நாட்,
Wow, I don't know. I don't know what to say. நீங்கள் சொன்னீங்க குமாரண்ணா நான் வந்து பாவம் செய்யறதில்லை சிந்தனைண்டா then you're trying to say I'm God. நான் தேவன்ன்றது சொல்ல வர்றீங்க. ஓகே, முதலாவது ரீசன் எங்களுடைய பாடி, எங்களுடைய ஃபிசிக்கல் பீயிங் இட் செல்ஃப் இஸ் வீக். It's always looking for comfort. It's always looking for some excuses. Always looking for some comfort. Doesn't want to sacrifice anything. Doesn't want to give up anything for God. It's the opposite. It's contradiction between spirit and your body. That is the problem. Galatians chapter 5 verse 17. கலாத்தியர் 5:17. is similar to Romans chapter 7. ஏனெனில் பாவ மனித இயல்பின் ஆசைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானவையாகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசைகள் பாவ மனித இயல்புக்கு எதிரானவையாகவும் உள்ளன. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு போகாத, இதை செய்யாத. இப்போ யூ இன் அ பீயிங் சேயிங், உங்களோட பாடி சொல்லுது, உங்களோட மைண்ட் சொல்லுது, நோ நோ நோ, யூ கோ யூ ஹாவ் டு டூ இட். பட் பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே எங்களுடைய பாவியல் எங்களுக்கு இருக்கிற சின்ஃபுல் நேச்சர், கூடாத எண்ணங்களை தான் நான் சொல்லணும். எல்லா எண்ணங்களும் அந்த கூடாத எண்ணங்களுக்கு எதிராகத்தான் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறார். இதால் ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி. இப்போ பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை இது. நாங்கள் சாகும் வரைக்கும் இது இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. தட் இஸ் why we need to pray. அதெல்லாம் நாங்கள் கட்டாயம் ப்ரே பண்ணணும். ஏன்னா இந்த பேட்டிலில் நாங்கள் ஜெயிக்கணும். அடுத்தது ரெண்டாவது ரீசன் ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான். There are so many temptation in this world. நிறைய temptation in the world. இப்போ நான் இந்த டீனேஜ் காலத்தில், நான் வளர்ந்த காலத்தில் ஸ்ரீலங்காவில், ஐம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அந்த டைமில் இந்த டெம்டேஷனை விட இப்போ இந்த நாட்டில் மிக வசதி, சரியான வசதி, ஒருத்தரும் உங்களை மானிட்டர் பண்ண இயலாது, சரியான கஷ்டம். அப்போ டெம்டேஷன் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறபடினால டெம்டேஷன் கூடாக பண்ணப்பட்டு சில பேர் பாவம் செய்கிறாங்க, சிலரில் பல பேர். இப்போ இது அடுத்த ரீசன், நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுக்கிறீங்க. But then you walking into a temptation. Oh, the temptation comes to you. Then you are defeated. யாக்கோபு 1 அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். James chapter 1 verse 14. James chapter 1 verse 14. யாக்கோபு 1 அதிகாரம் 14 வசனம். மாறாக ஒவ்வொருவனும் தனது தீய ஆசையினால் தூண்டி இழுக்கப்பட்டு அதில் சிக்கிக்கொள்ளும் போது சோதிக்கப்படுகிறார். பைபிள் கிளியரா சொல்லுது, இது எங்கட முடிவு. ஏன்னா மேலே சொல்லுது, சோதிக்கப்படுகிற பொழுது டெம்பன்னைக்கு verse 13 சொல்லுது, 15 வசனம், இறைவன் என்னை சோதிக்கின்றார். சொட்டு காலம் கிறிஸ்டியன் வேதத்திலிருந்து சொல்லக்கூடாது, இறைவன் என்னை சோதிக்கிறான். God never tempt you. ஒருவனும் சொல்லக்கூடாது. ஏனெனில் இறைவன் தீமையினால் சோதிக்கப்படக்கூடியவர் அல்ல, அவர் யாரையும் அவ்வாறு சோதிக்கிறவரும் அல்ல. So verse is clear. He is not going to put temptation in front of you apart from devil. Devil தான் போடுவான். மாறாக ஒவ்வொருவனும் தனது சுய ஆசையினால் தூண்டி இழுக்கப்பட்டு அதில் சிக்கிக்கொள்ளும் போது சோதிக்கப்படுகிறான். பாதாம் மூவாலும் வஞ்சிக்கப்படைக்கல. ஆண்டவர் வந்து எவ்வாழை பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன செய்த? பாம்பு என்ன வஞ்சிச்சது? ஆனால் பிறகு நீர் தந்த பெண் அந்த பொம்பளை தந்தபடியே நான் சாப்பிட்டேன். அவங்க வந்து இந்த இந்த குற்றங்களை ஒத்துக்கொள்ளாமல் மற்றாக்களில் பழிய போடுறாங்க. ஸோ பைபிள் சொல்லுது, ஓன் அப் டு இட். உங்களுடைய சொந்த ஆசையினால தான் நீங்கள் அப்படி இருக்கீங்க. ஒருத்தரை நீங்கள் சுட்டி காட்டலாம். ஓ பிரதர், இந்த டெம்டேஷன் பிசாசு, என் அம்மா அப்பா என்ன சரியாக வளர்க்கல, என் சபையில் சரியான போதகம் இல்லை. இட் மே பி ட்ரூ, பட் அல்டிமேட்லி இன் தி எண்ட் இட் கம்ஸ் டவுன் டு யுவர் டிசிஷன். No matter what, whether a preacher giving a good sermon or bad sermon, whether your parents guiding in a good way or bad way, God will judge them individually. Don't worry about that. But you can't blame them for your bad decision.
உங்களோட பிள்ளையான தேர்வுக்கு நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணிடலாம். இப்போ பைபிள் கிளியராக சொல்லு, யோர் ஓன் டிசையர், உங்களுடைய சொந்த ஆசையினால் இழுக்கப்பட்டு அதில் சிக்கப்பட்டு போகும்போது சோதிக்கப்படுகிறார். இட் இஸ் ட்ரூ, we are tempted, but don't complain or don't blame others. ஸோ அடுத்த ரீசன் வந்து ஒரு மனுஷன் பாவத்தில் விழுகிறது வந்து டெம்டேஷன். அவன் வந்து டெம்ப் பண்ணப்படுறான். ஓகே, another verse I want to show you. What is the other reason? இன்னொரு ரீசன் நாங்கள் பாவம் செய்கிறதுக்கு காரணம். You may have a good life, clean life. நீங்கள் வந்து சரியான போதத்துக்குள்ள நடத்துவீங்கள், நடக்கிறீங்கள் வைங்களேன். ஸோ எல்லாமே நீங்கள் சரியாக செய்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் தென் டெவில் கம்ஸ் அண்ட் டெம்ப்ட் யூ. 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அப்படி சொல்லுது. 1 Peter chapter 5 verse 8. 1 பேதுரு 5:8. First Peter 5:8. தன்னடக்கம் உள்ளவர்களாயும் விழிப்புணர்வுள்ளவர்களாயும் இருங்கள். உங்கள் பகைவனாகிய பிசாசு கச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று தேடி திரிகின்றான். இஸ் லுக்கிங் டு டெம்ப்ட் சம்படி. யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் தேடி திரிகிறான். அப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து பிசாசு உங்களை வஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆஃப்கோர்ஸ் எகெயின் எல்லா ரீசனும் நீங்கள் எடுத்தாலும் எங்களோட டிசிஷன். பட் sometime you yield to devil, sometime you yield to the Holy Spirit. அப்போ டிபெண்ட்ஸ். உங்களோட பாவ இயல்பில் நீங்கள் பாவம் செய்ய கொண்டு விட்டு கொடுக்கல பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். ஸோ டெவில் இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு, இது வந்து டெவிலுடைய செக்ஷனை நான் சொல்கிறேன். நீங்களாக போய் ஒரு டெம்டேஷனில் விழுகிற ஒரு டெம்டேஷன் உங்கள்கிட்ட வர்றது வேறு. இப்போ டெவில் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறான். லுக்கரே, நீ வந்து இப்படித்தான் வாழணும். why you controlling yourself? இன்றைக்கு நிறைய பேரை பிசாசு வஞ்சிக்கிறான் அப்படின்னு சொன்னால், லுக், நான் கேள்விப்படுற ஒரு வசனம் வந்து, யூ only live once. ஒருக்கத்தான் வாழ போகிற, அதை சந்தோஷமாக அனுபவி. இனி இந்த வாழ்க்கை உனக்கு திருப்பி வர. எக்ஸாக்ட்லி, ஒருக்கத்தான் வாழ போகிறீங்க, திருப்பி இந்த வாழ்க்கை உங்களுக்கு வராது. உங்களோட வாழ்க்கையை கடவுள் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழணும். So don't listen to devil. He will say, enjoy this world. Yeah, you can enjoy. You can enjoy. There's not going to be a big hand coming from heaven and stopping you from committing sin. அப்படி கடவுள் வந்து உங்களோட கையை பிடிக்க போகிறதில்ல. He will let you go as far as you want to go. Then he will grab you in the end. Matthew chapter 26, அடுத்த ரீசன். Matthew 26 verse 41. மத்தேயு 26:41. நோட்டிஸ் what Jesus, எங்கள் அருளாளர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த கெத்செமனே தோட்டத்தில், நீங்கள் சோதனைக்குள் விழாதபடி விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆவி ஆர்வமாயிருக்கிறது, ஆனால் உடலோ பலவீனம் உள்ளது என்றார். அடுத்த ரீசன், நாங்கள் பாவத்தில் வர we don't pray. Okay, you avoiding the temptation, but then you may go on for a bit, for a while with your own strength. இந்த உலகத்திலேயும் கன பேர் அப்படி தங்களை கண்ட்ரோல் பண்ணி வாழ்றான். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் லாங். கடைசி வரைக்கும் அது கனால நிலைநிற்காது. அப்போ நீங்கள் 100% ஃப்ரீயாக உங்களோட வாழ்க்கையை கடவுளுக்கு டெடிகேட் பண்ணணும்னு சொன்னால், யூ நீட் டு ப்ரே. யூ ஹேவ் டு டூ சம்திங். God has to do his part. You have to do your part. God's not going to do his part until you pray. எங்கேயோ நான் ஒரு ஸ்லோகன் வாய்ச்சினேன், அதில் இருக்குது, God moves when you pray. I truly believe. It doesn't mean God moves when you pray, that you're moving God. No, God moves in your life when you pray. You get God's attention when you pray. ஆண்டவர் ஒரு சீக்வன்ஸை வச்சு, ஆண்டவர் ஒரு முறையை வச்சிருக்கிறார். இப்படி தான் இருக்குது, இப்படி செய்தால் இப்படி நடக்கும்டா. ஆண்டவர் அதை மாதிரி செய்ய மாட்டார். ஸோ நீங்கள் ஜெபிக்காமல் உங்களுக்கு அந்த வேலைமையாக கடவுள் கொடுக்கலாது. ஸோ ஏசு இதை கிளியராக சொல்கிறார், நான் சொல்லல, ஏசு கிறிஸ்து கிளியராக சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குள் விழாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். If you don't pray, of course you're going to be attacked.
ஸோ அடுத்த ரீசன் நாங்கள் பாவத்தில் விழுகிறதுக்கு, நீங்கள் என்ன டென்ஷனுக்குள்ளே விழுகிறதுக்கு காரணம், வி நிக்லெக்ட் ஜீசஸ் டீச்சிங். இயேசு கிறிஸ்துவின் டீச்சிங்கை நாங்கள் சீரியஸாக எடுக்கிறதில்ல, பட் வார்த்தையை சீரியஸாக நாங்கள் எடுக்கிறதில்ல. இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு டீச் பண்ணேன். இந்த கண் இடறானா கண்ணை பிடிங்கி போடணும். அந்த மீனிங் நாங்கள் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் என்னத்தை பார்க்கணும், உன்னை கை இடறா இருந்தால் தருத்து போடுண்டாருக்கா, நாங்கள் சரியான கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாட் லிட்ரலி யூ சாப் யூர் ஹேண்ட் ஆஃப். இவ்வளவு கவனமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஃபோன் பண்ணுறேன், அதை நாங்கள் சீரியஸாக எடுக்கணும். அதே மாதிரி தான் இதுக்கும் டெம்டேஷன். உங்களுக்கு நீங்கள் டென்ஷனுக்குள்ள விழாதபடி ஜெபிங்கன்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. ஸோ ஜெபத்தினால நாங்கள் எங்களுடைய நாங்கள் பாவம் செய்யாதபடி இருக்கலாம். நாளைக்கு டிஎல் மூடி நினைக்கிறேன் சொல்கிறார், பாவம் ஐ திங்க் ஜோன் பேனியன் அவர் சொல்கிறார், பாவம் உங்களோட ப்ரேயரை ஸ்டாப் பண்ணும், ப்ரேயர் பாவத்தை ஸ்டாப் பண்ணும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி அதர், நாட் போத். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் என்ன ரீசன். 1 Corinthians chapter 3 verse 1. 1 Corinthians புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 1. பிரியமானவர்களே, நான் உங்களிடம் ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் பேச முடியவில்லை, மாறாக சரீர இயல்புடையவர்களிடம் பேசுவது போலும் கிறிஸ்துவுக்கு குழந்தைகளாக இருப்பவரிடம் பேசுவது போலும் பேச வேண்டி இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வளர இல்லை, சில பேர்கிட்ட வாழ்க்கை வளர்ச்சி இல்லை. சத்தியம் தெரியாமல் நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சௌரியோ பைபிளில் பொய் சொல்லக்கூடாது என்ற செக்ஷனை வாசிக்க இல்லை, அவர் போதை பண்ணல, ரசிக்கப்பட்டு கனகாலம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பொய் சொல்லக்கூடாது கனவேறு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் டேக் கோசிப்பிங். கோசிப் பண்ணுறது பாவம் பைபிளில் இருக்குது. அவர் அதை வடிவாக வாசிக்காட்டி ஈஸ் கொண்டு திங் அல்லது யார்டும் சொல்கிறத கேட்காட்டி அவர் பாவத்தில் பிழப்போகிறார். கணக்கு சேர்ச்சில் கனவே பிழவுறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன், மெயின் ரீசன் நான் சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த ரீசன் பாஸ்டர்ஸ் டோன்ட் ப்ரீச் அபவுட் தீஸ் திங்ஸ். ப்ரீச் பண்ணுறாங்களே எடுத்து சொல்கிற இல்லை, எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். இயேசுக்கு சொன்னார், ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிறோம், புதிய காரியத்தையும் சொல்லுவான், பழைய காரியத்தையும் சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லுவான். தென் we can say in the end, God, I preached everything, but these people didn't listen. எரேமியாவுக்கு தேவனாத்தான் சொல்கிறார், அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையே, நான் சொல்கிறத நீ சொல்லு, நான் அவங்களோட டீல் பண்ணுறேன் கடைசி நாளில், நான் சொல்கிறத நீ சொல்லு. அப்போ அதனால் இன்றைக்கு கணக்கு பேர் குழந்தைகளாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறாங்க. அதனால் இன்னொரு இடத்துலையும் இருக்குது, புதுசாக ரசிக்கப்பட்ட ஆக்கள் மேலே நீங்கள் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ரசிக்கப்பட்ட ஆக்கள், புதுசாக ரசிக்கப்பட்ட ஆக்களை இமீடியட்லி பெரிய பெரிய ரோல்ஸுக்கு, அதாவது மினிஸ்ட்ரியில் போடக்கூடாது சபையில் ரெண்டு பைபிளில் சொல்லுது. ஏனெண்டா இதுதான் ரீசன். சத்தியம் நல்லா அவங்களுக்கு தெரியணும். தென் தே ஹாவ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், தென் தே நோ வாட் தே ஆர் டூயிங், தென் தே நோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். கடவுள் என்னத்தை செய்ய சொல்கிறார், என்னத்தை செய்ய வேணாம்னு சொல்கிறான்ற அவங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள் இவ்வளத்தை நாங்கள் பார்த்து அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இது நாங்கள் சில யோசிக்கிறது இல்லை. ஏன் நாங்கள் பாவம் செய்கிறோம்னா, திஸ் மே சவுண்ட் ஸ்ட்ரேஞ்ச். lot of people think I am not a sinner. நான் பாவம் செய்கிற இல்லை, நான் பாவி இல்லை. ஒருக்கு நான் பேப்டிசம் எடுத்தா போல, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பிறகு ஒருக்கு பேப்டிசம் எடுத்தா பிறகு இயேசு கிறிஸ்து இந்த பாவம் மன்னிக்கப்பட, நான் பாவி இல்லை, இனி நான் பரிசுத்தவான். So as long as they keep on saying I am holy, they will be defeated. And the Bible சொல்லுது, redemption யாருக்கு freedom, யாருக்கு மீட்பு, whoever accept or acknowledge their sin. 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 John chapter 1 verse 8. 1 John chapter 1 verse 8. First John 1:8. நாம் பாவமற்றவர்கள் என்று சொல்லுவோமேயானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம், சத்தியம் நமக்குள் சத்தியம் இல்லை, நமக்குள் உண்மை இல்லை. அப்போ நாங்கள் பாவம் இல்லைன்னு சொல்லிக்கொண்டே இருப்போமானா எங்களுக்கு மீட்பு இல்லை.
ஒரு முறை சகரியா பொண்ணுன்ற ஒரு உதாரணமாக அவர் சொன்ன கதையை கேட்டேன். ஒரு லேடி கேன்சரில் சாகிற நிலைமையில் இருக்கிறப்ப வாங்கோ வந்து அவருக்கு சத்தியம் சொல்லுங்கன்னு சகரியா பொண்ணை கூட்டிக்கின்னு போனாங்க. அப்போ வெறும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்போ அந்த முதலாவது இவர் அந்த சௌரியோட சொன்னேன், ஏன்னா அவருக்கு டைம் இல்லை சார், அவர் குயிக்காக சொல்லணும் சொன்னேன். சிஸ்டர், நீங்கள் வந்து பாவி என்றதை ரியலைஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவன் அந்த போகிற டைமில் கூட சொன்னான், நோ, ஐ எம் நாட் அ சின்னர், ஐ ஒன்ட் சே இட், நான் சொல்ல மாட்டேன். இம்மீடியட்லி சாரியா பண்ண சொன்னாலும் இதுக்கு மிஞ்சி என்னால் ஹெல்ப் பண்ணிடலான்ட்டு அவர் திரும்பி போயிட்டார். பிகாஸ் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கீ ஸ்டேஜ். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இஃப் யூ டோன்ட் அக்னாலேஜ், இஃப் யூ டோன்ட் accept that you're a sinner, அங்கே கடவுள் மூவ் பண்ணிடல. you're like basically tying God's hand very tightly. பெரிய ரோபால பெரிய கைத்தால ஆண்டவரை கையை கட்டுற மாதிரி இருக்கு. he can't do anything to you, because that is the first thing you have to realize. You're a sinner. Even if you're a born again Christian, you have to say, okay, we are not sinners like others, ரட்சிக்கப்படாத மாதிரி இல்லை, but we may still commit sin. அட்லீஸ்ட் எங்களோட மைண்ட்லேயாவது நான் பாவம் அதை ரியலைஸ் பண்ணாமல் நீங்கள் நாங்கள் பரிசுத்தவாங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால், தென் பாவத்தில் விளைச்ச அது ஒன்று மன்னிப்பு கிடைக்காத தொடர்ந்து நீங்கள் பாவத்திலே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூஆர் ஜஸ்டிஃபையிங் யுவர் லைஃப், யுவர் ஆக்ட், யுவர் செல்ஃப். யூ ஹாவ் யுவர் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ அதால் நாங்கள் எப்போவுமே ரியலைஸ் பண்ணணும், நாங்கள் பாவின்றதை உணர்வோம். ஸோ தீஸ் ஆர் த ரீசன் கடவுள் இன்றைக்கு எங்களுக்கு சொல்கிறது. நாங்கள் ஏன் இதுதான் காரணங்கள், நாங்கள் ஏன் பாவத்தில் விழுகிறோன்ற காரணங்கள். இதை நாங்கள் மனதில் வச்சு இதை கேட்ட இந்த சத்திய வசனங்களோட நோக்கம் நாங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது. இப்படியான சிச்சுவேஷன், இப்படியான காரியங்கள் எங்களை தவிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வோம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக எங்களை துதிக்கிறோம். ஆண்டவரோட வல்லமை கர்த்தாவே எங்களுக்கு தேவை சுவாமி. இந்த உலகத்தில் ஆண்டவரை வேற இந்த உலகத்தில் ஆண்டவரே சோதனைகள், டெம்டேஷன் கூடவா இருக்குது ஆண்டவரே, வீழ்ச்சிகள் கூடவா இருக்குது, கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை விழுகிறது கூடவா இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் எவ்வளோ பேர் விழுந்தாலும் ஆண்டவரை நாங்கள் உங்களுக்குள்ளாக உறுதியாக இருக்கத்தக்கதாக, விழுந்தவர்களையும் தூக்கி எடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட ஒரு மாசம் அதிகம் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் சிறியோடு பெரியவர்களோட ஒவ்வொருவரோடும் கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.